என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமா எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் கூட அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, மொத்த காசையும் எடுத்துட்டாங்க. அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபும் சண்டைங்க, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கும் ஒரு பெரிய மன வச்சுலையாச்சு. என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க, காசு போயிடுச்சு இப்போ எப்படின்னா நிற மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே. அப்போ உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓடிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுட்டு அதை போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் இது சொல்லக்கூடாது சொல்லாமல் தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதிமாறன் ஐயா வந்து பேங்க்கில் 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டர்ன் போனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டம்ன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. நீங்கள் எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ணுற நாளாக ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. அதனால் தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம்னு தெரியாது, எல்லாரும் கொஞ்சம் கவனமோடு இருக்கும். அதுவும் சொந்த பந்தங்களே ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது. அதனால எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்தி. உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்க, நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்றாரு, பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னுவாரு. அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி